அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு பலமும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் உலகளாவிய மக்கள் மத்தியில் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றது மிகவும் ஜோதிட ரீதியாகவும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உலக நிகழ்வுகள் ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு 5000 வருடத்திற்கு குறிப்பால எழுதி வைத்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள ஒரு அதிசய கிரகமாற்றம் நிகழ இருக்கிறதாகவும், இந்த கிரகமாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கிரக மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்க பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க செய்யும். பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதி நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் சுப கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா புதிய வேலை வாய்ப்பு, வருமானம் இரட்டிப்பு போன்ற நல்ல விஷயங்களையும் தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் வருமானத்தில் பெரிய உயர்வு இருக்குங்க. செலவுகள் கணிசமாகவே குறையும். பதவி உயர்வுடன் சம்பளம் மற்றும் படிகள் உயர வாய்ப்புகளும் இருக்கிறது. உபரி வருமானம் கிடைப்பதற்கான வழிகளும் இந்த காலகட்டத்தில் பிறக்குங்க. அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீங்க. அதே சமயம் புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க.
வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர செலவுகளை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இளைய சகோதரர் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலமாகவும் பலருக்கும் இருக்கப்பெற போகிறது. புத்தம் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றம் ஏற்படலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாகன யோகம் வந்து சேருங்க. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுறதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் குடும்பத்தில் கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம். எதிலையுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க. தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வந்து வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க. அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பாளிகள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலையும் இருக்குங்க. மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம். தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று.